வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணுவுக்கு முத்துக்குமரன் ஒரு செமையாக ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ராணா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணதை முத்துக்குமரன்ட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ரொம்ப டவுனாக இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ முத்துக்குமரன்ட்ட கேட்குறாரு, நீங்கள் டவுனாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ ஏன் டவுனாக இருக்கன்ற முத்துக்குமரன் கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை அவர் என்னை வந்து திட்டார்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. அவர் எங்கப்பா திட்டினாரு, அவர் நம்மளை சரிப்படுத்துறாரு, நீ அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும். அவர் திட்டவே இல்லை. அவர் திட்டினாருன்னா கூட திட்டாருன்னு சொல்ல. அவர் வந்து திட்டவே கிடையாது, உன்னை சரிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் நீ வந்து பேசுகிற அது ஒழுங்காக இல்லை அப்படின்றத தான் அவர் கன்வே பண்ணுறாரு. ஸோ நீ அடுத்த தடவை இம்ப்ரூவைஸ் பண்ணி பேசணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து லைக் ராணுவத்தை வந்து சொல்கிறாரு. அந்த ராணுவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேயான் என்ன விளையாடிட்டான்னு சொல்லிட்டு அவர் புகழ்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேயான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 வாரம் வந்து செம அடி வாங்கினா. ஸோ அது உனக்கே தெரியும். ஆமாம் அப்படின்ற மாதிரி ராணுவ சொல்கிறாரு. அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே உட்காருன்னுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும், என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ரேயான் வந்து நினச்சி எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து அவன் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணி அவன் வந்து நல்ல பேர் வாங்குறான் அப்படின்னா அவன் வந்து அந்த மாதிரி திட்டு வாங்கினால இல்லை, அந்த மாதிரி அவனை வந்து ட்ரீட் பண்ணனால தான் அவன் இப்போ அப்படி இருக்கான் அப்படின்றத வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அது நம்மளோட வளர்ச்சிக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எஸ் அப்படின்றத அவர் வந்து அக்ரி பண்ணிக்கிறார் ராணவ். ஏன்னா இனிஷியலாக விஜய் சேதுபதி சார் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு படத்தோட இன்டர்வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதுக்கே கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கிளாரிட்டியாக நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வளர்ந்துருக்காரு. அந்தளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதே மாதிரி நானும் வந்து ஒரு கட்டத்தில் நல்லா பேசுவேன் அப்படின்ற மாதிரி என்னை எல்லாரும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நான் நல்லா பேசுவேன் அப்படின்ற மாதிரி ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் அட்வைஸ் அண்ட் தென் இன்புட்ஸ் ஃப்ரம் விஜய் சேதுபதி கேட்டுட்டு இப்படி சொல்கிறாரு. ஸோ ராணா வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்வாங்கிக்கிட்டு நான் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் மூலமாக அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ முத்துக்குமரனும் வந்து நிறைய ஹோப்பும் வந்து கொடுக்குறாரு. லைக் நான் வந்து டாப் 5ல் வருவேனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஷின் வந்து கேட்குறாரு. நான் அடுத்த வாரம் எலிமினேட் ஆகிடுவேனா அப்படின்ற மாதிரிலாம். இல்லை நீ வந்து இந்த வாரம் தாங்குவ, நீ டாப் 5ல் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் வந்து லைக் அப்கமிங் வீக்ஸை பற்றியே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.